மாதிரி ஷார்ட் லாஸ் அதாவது குறைந்தபட்ச சேதத்தை கொண்டு ரசூல்லா வந்து இதை செஞ்சாங்க. அப்போது அதற்கான வழிமுறை வந்து அல்லாஹ் படிப்படியாக ரசூல்லா காமிச்சு கொடுத்துட்டே வந்தான். அப்போ ஒரு அரசாங்கம் ரசூல்லாவுக்கு தேவைப்பட்டது. அந்த அரசாங்கத்தை அது உருவாக்குவதற்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எல்லாரும் என்னென்னு நினைப்பாங்க, ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வைப்பாங்க. ஆனால் ரசூல்லாவுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான்னா, ஒரு நல்லவர்களை கொண்ட ஒரு கூட்டமைப்பு, ஒரு ஜமாத்து உருவாக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரசூல்லாவுக்கு வழி காமிச்சான். அந்த ஜமாத்து முதல்ல எத்தனை உறுப்பினர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது? ஃபஸ்ட்டு ரசூல்லா, அப்புறம் அவங்களுடைய மனைவி அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்புறம் இன்னும் ஒரு சுஹைல், அப்புறம் ஒரு 4-5 சொல்லக்கூடிய ஒரு 7 பேர் மொத்தமே. ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர்? 7 பேர். இப்போ இந்த 7 பேராக இருக்கும்போதே அவங்க சொல்லிகிட்டு இருந்தது என்ன? பாரசீகத்தையும் ரோமாபுரியையும் நாங்கள் வீழ்த்த போகிறோம். இந்த நிலையிலேயே வெறும் 3 பேர் 4 பேர் இருக்கும்போதே இதை சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த கட்டத்தில் வரும்போது ரசூல்லாவுக்கு வந்து படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அல்லாஹ் வந்து என்ன பண்ணிட்டு வந்தான்? வழி காமிச்சிட்டே வந்தான். முதல்ல ஜமாத் உருவாக்கு. இன்னும் எல்லாம் வெறும் 7 பேர் தான் இருக்காங்க, கவலைப்படாத. லட்சக்கணக்கான பேர் கொண்ட படையாச்சே பாரசீகம் ரோமாபுரி, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், அதெல்லாம் கவலைப்படாது, சொல்கிற வேலையை செய். அந்த 7 பேருக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கணுமோ ட்ரைனிங் கொடு. என்ன ட்ரைனிங்கு? வில்லு, அம்பு இதெல்லாம் கிடையாது. நேர்மைனா எது, உண்மைனா எது, மனுஷனுக்கு தேவையான அடிப்படை பண்புகள் எது, இதை ரசூல்லா கற்றுக் கொடுத்து அவங்கள அப்படியே டெவலப் பண்ணி கொண்டுட்டு வந்தாங்க. இது வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் அடிக்கும்போது ரசூல்லாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த டைமில் எல்லாம் வழி காமிச்சான். ஊரை விட்டு விரட்டும் போது ரசூல்லாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த டைமில் எல்லாம் வழி காமிச்சான். மதீனாவுக்கு போயிட்டு என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த டைமில் எல்லாம் வழி காமிச்சான். அதே மாதிரி பத்ரில் என்ன பண்ணணும்னு தெரியல. உஹதில் என்ன பண்ணணும்னு தெரியல. அகல் போரும் போது ரசூல்லாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. மக்கா வெற்றிக்கும் போது ஹுதைபியா உடன்படிக்கை கூட எல்லாமே ரசூல்லாவுக்கு படிப்படியாக வழிகாட்டப்பட்டுச்சு. அதனால தான் அல்லாஹ்வுடைய பேக்கப் இருக்க போய் தான் வெறும் 18 வருஷத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஒரு நிர்வாகத்தை சிங்கிள் மேனாக இருந்து கொண்டு ஒரு நிர்வாகத்தையே கேப்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சாதனை வந்து பண்ண முடிஞ்சது. இப்போது இதுக்கெல்லாம் பேர் எடுத்தோம்னா என்ன? டிப்ளமசி. இப்போ இன்றைக்கி பாஷையில் எடுத்தோம்னா என்ன? டிப்ளமசி. இதுக்கெல்லாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் போய் படிச்சுட்டு வருவாங்க. அப்போ அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸு அல்லாஹ் என்ன பண்ணான்? ரசூல்லாவுக்கு எடுத்தான். அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸ் தான் எது? குர்ஆன்.